சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் படித்தேன். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். பொதுவாக நம்ம அத்தனை பேரும் தூரத்தை, அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம், அப்படி தான் அளப்போம். ஆனால் இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளோ தூரம்னா 25 இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய பயணத்திலையும், எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் வழித்துணையா இருக்கிறவர் நம்முடைய இசைஞானி அவர்கள். என்னுடைய சிறு வயது முதல் கோடிக்கணக்கான உங்களை போன்ற தமிழர்களைப் போல நானும் இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்துதான் வளர்ந்தேன். பயணங்களாக இருக்கட்டும், தனிமையா இருக்கட்டும், ஃபேமிலி டைமா இருக்கட்டும், ஒர்க் அவுட் டைமா இருக்கட்டும், என்னுடைய பிளேலிஸ்ட்ல உங்க பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். இசைஞானி இளையராஜாங்கிற டைட்டில் கார்டு மூலமாகவே பல வெற்றி படங்களை தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய இசைஞானிக்கு மட்டுமே உண்டு. இளையராஜா சார் முதலா இசையமைச்ச படம் அன்னக்கிளி. வருஷம் 1976. அப்போ நான் பிறக்க கூட இல்லை. அன்னைக்கு தொடங்கிய அவருடைய இசை பயணம் இன்னைக்கு பல பரிமாணங்கள்ல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா மிக கடினமான இசை வடிவம்னு சொல்லப்படுகின்ற சிம்பனி இசையை லண்டனில் அரங்கேற்றி தன்னுடைய 82வது வயதும் இசைஞானி அவர்கள் புது புது சாதனைகளை தினம் படைச்சுக்கிட்டே இருக்கார். எப்படி ஒருத்தர் சுறுசுறுப்பா, டிசிப்ளின்டா, அதே நேரத்தில் கிரியேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய இசைஞானி அவர்கள்.